தேவர்களே தாரமே வந்திருக்காது வந்திருக்கா வேண்டாம் பயிர வேண்டாம் தேவர்களே தேவர்களே தாரமை பிறந்திருக்கா பிறந்திருக்கா சொல்லிடுவா 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 ஏற்றதோரு சிவனாரோ சிவனாரோ ஆஹா போட்டி ஐயா தேவர்களே இல்லை அதனால் நீங்க பயப்பட வேண்டாம் சரி பயப்படாமல் செல்லலாம் என்று சொல்லி பகவான் ஆமா தேவர்களை அனுப்பி வைத்து விட்டு சரி பகவான் வருகிறார் பகவான் எங்கே வருகிறார் அக்கா தங்கி 8 பேர்கள் தவா இருக்கிறார்களே சரி காஞ்சி காண்டாவனம் வருகிறார் ஆமா அங்கே வந்த பகவான் இல்லை அம்மைமார்களை பார்த்து கேட்கிறார் இல்லை கேட்கிறா அம்மா இல்லை அக்கா தங்கி 8 பேர்களும் கடுமையான தவா இருக்கிறீங்களம்மா ஆமா எதனால உங்களுக்கு என்ன காரணம் எதற்காக தவம் இருந்து வருகிறீர்கள் அப்படியா சுவாமி என்ன எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் என்னமா சந்தேகம் அதாவது இந்த காளிமார்களாகிய நாங்கள் 8 பேரும் தெய்வ கடாட்சமாக இருக்கின்றோம் ஆமா ஆனால் என்னுடைய தாய் தகப்பனும் சர்ப்பமாக இருக்கின்றார் அதனால உங்களுக்கு இப்ப என்னமா தெரியும் ஐயா பகவானே என்ன அதனால் எங்களை படைத்ததற்கு காரணத்தை அறிய வேண்டும் உங்க அக்கா தங்கை 8 பேர்களும் பிறவி செய்த காரணம் என்ன இல்லை பூலோகத்திலே மச்சரிசி மனம் மகேந்திரகிரி வரும் சரி மாட்டு முகம் படைத்த பொல்லாத மகிடாசுரன் ஆண்டு வருகிறார் ஆகட்டும் நீங்கள் அக்கா தங்கை 8 பேர்களை சென்று மகிடாசுரனை அழித்து வர வேண்டும் ஓஹோ அப்படி என்ன நாங்கள் 8 பேர் சென்று அந்த மகிடாசுரனை அழித்து வர வேண்டும் அப்படியா அப்படி அரக்கரை அழித்து வர வேண்டும் என்றால் ஆதி சிவபெருமானிகள் என்ன செய்வது தெரியுமா என்ன அக்கா தங்கை 8 பேர்களை கல்யாணம் பண்ண வேண்டும் அரக்கனை அழிச்சுட்டு வந்தா 8 பேரையும் கல்யாணம் பண்ண வேண்டும் ஆமா சரி அம்மா அப்படி ஆகட்டும் சரி என்று சொல்ல முத்தாரம் என்ன சொல்கிறாள் என்னம்மா ஆடிமார்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா என்னம்மா ஐயா பகவானே என்ன அரக்கனையும் அழிக்கலாம் ஆயுதங்கள் வேணும் என்றாள் அரக்கனையும் அழிப்பதற்கு ஆயுதங்கள் வேணும் என்றால் ஆயுதங்கள் வேணும் என்று பாடியமார்கள் கேட்டிடுவாள் அப்படி என்னமா அரக்கல் அழிக்கலாம் எங்களுக்கு ஆயுதங்கள் வேண்டும் ஆயுதங்கள் வேண்டும் ஆமா ஆயுதங்கள் வேண்டும் என்று அக்கா தங்கை கேட்ட போது பகவான் ஆயுதங்களை பிரிவு செய்து கொடுக்கிறார் இல்லை ஆயுதம் என்னமா 16 வகையான ஆயுதங்களை கொடுக்கிறார் 16 வகையான ஆயுதங்கள் என்ன ஆயுதங்கள்மா சாதாரணமா அப்போ 16 வகை ஆயுதங்கள் சொன்னா திரிசூலம் வீரவாள் வெள்ளி பரம்பு அக்கினி சட்டி அங்குசம் பாசம் சுள்ளி பரம்பு அப்படி இப்படி 16 வகையான ஆயுதங்களை பிறவி செய்து கொடுக்க ஆயுதங்களை வாங்கிக் கொண்டு காளிமார்கள் 8 பேர்களும் புறப்படுகிறார் எப்படி வருகிறாள் எப்படி அம்மா நடுநடுங்க ஆகாயம் நடுநடுங்க ஆகாயோ கிடுகிடுங்க நடுநடுங்க ஆகாயம் கிடுகிடுங்க ஈரப்பல்லா விரிசடையா கொள்ள திருமுகமா ஈரப்பல்லா விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா ஓடி விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா ஆங்காரே ஆங்காரே சொருமகொண்டே ஆடிமார்கள் ஓடி வாரார்கள் ஆங்காரே சொருமகொண்டே
சொர்ணம் கொண்டு காளிமார்கள் ஓடி வாரா ஓடி துள்ளி வேளை காளியல்லோ காளியமார்கள் ஓடி வாரா உடுக்கு உடுக்கு சேர்த்து விட சத்தத்தோடு ஓடி வாராள் காளிமார்கள் நல்ல சத்தத்தோடு ஓடி வாராள் காளிமார்கள் ஆதாளி ஆதாளி போட்டு கொண்டு காளிமார்கள் புறப்படுவாள் ஆதாளி போட்டு கொண்டு காளிமார்கள் புறப்படுவாள் காளிமார்கள் 8 பேர்கள் வருகிறார் ஆதாளி கொண்டு கொள்ள வரும் பொழுது எப்படி எல்லாம் வருகின்றாள் ஒரு கையில ஓடி வாராள் அம்மைமார்கள் ஒரு கையிலே ஓடி வாராள் அம்மைமார்கள் ஒரு கையில ஓடி வாராள் அம்மைமார்கள் ஒரு கையிலே ஓடி வாராள் அம்மைமார்கள் கொண்டு காளி வாராளையா அப்படி போட்டுக்கொண்டு பம்பை சத்தத்தோடு வருகிறார் முழக்கத்தோடு படுகளத்தில் வாராளையா முழக்கத்தோடு படுகளத்தில் வாராளையா வாராளி வாராளி காளிமார்கள் திருநடையா அம்மையார காளிமார்கள் என்ன செய்தாள் அரக்கனை அழிப்பதற்காக வருகிறான் ஆமா அண்டமெல்லாம் நடனது சரி ஆகாயம் கிடுகிடு ஆமா அப்படி வீரப்பல் விரிச்சடை வெட்டி கொண்ட திருமுகத்தோடு சரி மகிடாசுரனை அழிப்பதற்காக வருகிறான் வருகிறாளவா அந்த காளிமார்கள் இங்கே வருகிறான் மகிடாசுரன் கோட்டைக்கு வெளியில வருகிறான் சரி அங்கே வந்து பார்க்கும் பொழுது மகிடனுடைய காவலாளி என்று கொண்டிருக்கிறான் ஆமா நீங்க 8 பேரும் யாரும் எதற்காக வந்திருக்கிறீங்க என்ன நாங்க 8 பேர் யாரு தெரியுமா யாருமா காளிமார்கள் 8 பேரும் கோட்டைக்குள்ள வந்திருக்கோம் காளிமார்கள் 8 பேரும் கோட்டைக்குள்ள வந்திருக்கோம் அவர்களையும் பார்க்கணும் அவர்களையும் பார்க்கணும் என்னென்னமோ சொல்லிடுமா நாங்கள் 8 பேரும் காளிமார்கள் வந்திருக்கிறோம் காளிமார்கள் வந்திருக்கு ஆமா எதற்காக அரக்கனை பார்க்க வேண்டும் மகிடாசுரனை பார்க்க வேண்டும் ஆமா சும்மா மகிடாசுரனை பார்க்கணும்னு சொன்னா சரி நீங்க நினைத்தாலும் அவரை பார்க்க முடியும் அப்படின்னா அவர் நினைத்தாதான் உங்களை பார்க்க முடியும் அவ்வளவு பெரிய ஆளாவே ஆமா ஓஹோ
நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்குமா? மகிடத்திலேயும் ஒரு வார்த்தை பேச வேண்டும். ஏமா மகிடாசுர மன்னன் சொன்னாதான் உங்களை உள்ளே அனுப்ப முடியும். அப்படியா? ஆமா. அப்ப விட மாட்டேன். விடவே மாட்டேன். இன்று காவலாளி வழிமதித்த போது அம்மையார் அவள் கோபம் கொண்டு அரக்கனுடைய காவலாளிகள் அடித்து கொள்ள ஒரே வர மட்டும் வர்றான். ஓடி ஓடி வருகிறான். எங்கே வருகிறான்? எங்கம்மா? அண்ணாதி மன்னிடத்தில் வருகிறான். அந்த என்ன சொல்கிறான்? என்னம்மா? அண்ணாதி மன்னவனே மகிடாசுர பூபதியே, அண்ணாதி மன்னவனே மகிடாசுர பூபதியே, ஒருவாரை கேட்டிடும் போ நம்முடைய கோட்டைக்குள்ளே 8 பெண்கள் வந்திருக்கிறார்கள். கோட்டைக்குள்ளே 8 பெண்கள் வந்திருக்காங்க. ஆமா. எதற்காகப்பா? என்னன்னு தெரியல. ஒரே ஒண்ணு மட்டும் சொன்னாங்க. என்ன? மகிடாசுரன் அழிக்கணும்னு சொன்னாங்க. என்னை அழிக்கணும்னு சொன்னார்கள். ஆமா. என்று சொல்லும்போது மகிடாசுரன் நினைக்கிறாமா, ஒரு நாள் நம்ம காவலாளி இப்படி வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையே, வெளியே சென்று பார்க்கலாம் என்று சொல்லி ஆமா மகிடாசுரனாகப்பட்டவன் கோட்டையை மட்டும் வெளியில வருகிறான். வெளியே வந்து பார்க்கும் பொழுது பார்த்த பொழுது என்ன செய்தாள்? இந்த அம்மைமார்களை பார்க்கும் பொழுது அம்மைமார்களோ ஆகா 8 கூடாரம் அமைத்து காணிமார்கள் இருக்கும் பொழுது ஆமா மகிடாசுரன் வந்தவன் ஏழமாக திரும்புகிறான். அம்மா விடுவாளா? எப்படிமா? அந்த மகிடாசுரனை பார்த்து அவள் என்ன சொல்கிறாள்? என்னம்மா? அடிவாட பயலே மகிடாசுரா, மகிடாசுரா திரும்புவாயே மாட பயலே மகிடாசுரா, நீ வந்த உடனே திரும்புவாயே. என்னடா வந்த பார்த்த போற காவலாளி ஓட வேண்டி வந்து சொன்னேன். சரி, கோட்டைக்குள்ள 8 பெண்கள் வந்திருக்காங்க மன்னன், அதனால வந்தே பார்த்தேன் போறேன். வந்து பார்த்து போற விடுவோமா? எப்படி? ஏய் மகிடாசுரா, என்னம்மா? நாங்க யாரு தெரியுமா? யாரம்மா? பெண்ணில்டா, பெரிய சக்தி நான் தானடா, பொண்ணு வெல்றியாதேடா, கோபக்காரி நான் தானடா, மக்கள் என்றடையாதேடா, மகாசக்தி நான் தானடா, அதை உடனே உயிரை வாங்க வந்தேன் காணிமார்கள் நாங்களடா, மனதில் உயிரை வாங்க வந்த காணிமார்கள் நான் தானடா. பெரிய சக்தி நாங்களா, பெரிய சக்தி நீங்க. கோபக்காரி நான் தான். அதனால இப்ப என்னமா செய்யணும்? உங்களை விட போறதில்லைன்னு சொல்லி அம்மாவுக்கும் மகிழனுக்கு சண்டை. அம்மாவோ அங்கார கோபம் நினைச்சுதா என்னமா கொண்டு வந்த வீர வாழை எடுத்து மகிழனுடைய தலை அறுக்கின்றார். மாட்டு தள்ளி வெட்டும் போதும் ஆட்டு தள்ளி முளைக்கிறல்லோ, ஆட்டு தள்ளி வெட்டும் போது ஆட்டு தள்ளி முளைக்கிறல்லோ, ஆட்டு தள்ளி வெட்டும் போது குதிரை தள்ளி முளைக்கிறல்லோ, மாறி மாறி தலைகள் எல்லாம் மாறி மாறி தலைகள் எல்லாம் அதிசயமாறி முளைக்குதையா. மகிடாசுரன் மாட்டுத்தலை விட்டுகிறாள். மாட்டுத்தலை முளைக்குது. ஆட்டுத்தலை விட்டவரா கோழித்தலை முளைக்குது. கோழித்தலை விட்டும் பொழுது குதிரைத்தலை முளைக்குது. குதிரைத்தலை விட்டும் பொழுது யானை தலை முளைக்குது. யானை தலை விட்டும் பொழுது சிங்கத்தலை முளைக்கு. சிங்க முகம் முளைக்குது. இப்படி மகிடாசுரை தலை மாறி மாறி முளைக்க அம்மை பார்க்கிறா, என்னடா அரக்கன் அழிக்க முடியலையே. அதனால எலிசியா என்ன இவளை எப்படி அழிக்கலாம் என்று சொல்லி ஆமா அங்கார சுரூபம் கொண்டு அந்த உச்சியை ஓங்கி அடிக்கும் பொழுது மகிடாசுரன் தலை சுத்தி கீழே விழுகிறான். விழும் பொழுது மகிடாசுரனுக்கு இவளை விட்டு நம்ம தப்பவே முடியாது என்று அம்மையுடைய காலிலே விழ அம்மை எரிசிதா மகிடாசுரன் சிங்க வாகனத்தை இருக்கக்கூடியவரே. ஆமா அந்த மகிடாசுரன் தான். மகிடாசுரனுடைய ஊனுடலை அழித்துக் கொண்டு சிங்க வாகனமாக மாற்றி சிங்க வாகனத்தில் ஏறிக்கொண்டு அம்மையான முத்தாரமை வருகிறார். காளிமார்கள் எங்க வர்றா? கைலாசம் நோக்கி வருகிறார். கைலாசம் வரும் பொழுது பகவான் பார்க்கிறார். அக்கத்துக்கு 8 பேர்களும் மகிடாசுரனை அழித்துக் கொண்டு வருகிறார்.
வந்த உடனே 8 பேரை திருமணம் பண்ண சொல்லுவாங்க. ஆமா 8 பேரையும் கல்யாணம் பண்ண முடியாது என்று சொல்லி சரி பகவான் கைலாச மலையிலோட நந்தியை பார்த்து அழைக்கிறார். என்ன சொல்லுவாரா? வா நந்தி. என்னப்பா? உடனடியாக வண்டமலை சென்று 8 வண்டுகளை பிடித்து பிரம்மதேவன் கையில் கொடுத்து அதை 8 குழந்தைகளாக மாற்றி அம்மாமார் வரக்கூடிய பாதையில் போடு என்று சொல்ல நந்தியானவன் ஓடோடி வருகிறான். வண்டமலைக்கு வருகிறான். 8 வண்டுகளை பிடித்து பிரம்மதேவன் கையில் கொடுக்கிறான். பிரம்மதேவன் அந்த 8 வண்டுகளை 8 குழந்தைகளாக மாற்றி அம்மாமார் வரக்கூடிய பாதையில போடுது. அம்மா நிசீரா சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கிறான். ஆமா அப்படி வந்து கொண்டிருக்கும் போது ஆளுக்கு ஒரு விழை எடுத்துக்கொள்ள ஆதி கைலாசம் வருகிறா. கைலாச மலையிலே வந்து தாயான முத்தாரமி தங்கைமார் உருவ வந்த வழி சிவபெருமானை பார்த்து சொல்கிறார். ஐயா பகவானே, என்னம்மா அரக்கனை அழித்து வந்து விட்டு அதனால் எங்களை கல்யாணம் முடிக்க வேணும். அதுதான் நம்ம முடியாது. அழித்து வந்து விட்டோம். எங்களுக்கு மாலை மனம் சூட்ட வேண்டும். கண்ணீராக போன நீங்கள் குழந்தையோடு வந்த காரணத்தினால் உங்களை கல்யாணம் பண்ண முடியாது. அதனால மகிடாசுரனை அழித்துக் கொண்டு வானையோடு கைலாசமலை வந்த காரணத்தினால் உங்களை திருமணம் பண்ண முடியாதுமா. அப்படியா? அப்படி என்றால் எங்களை ஏமாற்றி விட்டீர்கள். அப்படியே வைத்துக் கொள்ள ஏமாற்றிய காரணத்தினாலே ஐயா பகவானே, கையிலே இருக்க மாட்டோம் பூலோகம் போக வேணும். கையிலே இருக்க மாட்டோம் பூலோகம் போக வேணும். கையிலே இருக்க மாட்டோம் கையிலே இருக்க மாட்டோம் பூலோகம் போகணுமே. கையிலே இருக்க மாட்டோம் கையிலே இருக்க மாட்டோம் பூலோகம் போகணுமே போகணுமே. ஐயா பகவானே, அதனால நாங்க கைலாசத்தில் இருக்க மாட்டோம் பூலோகம் போகணும். பூலோகம் போனா போகணும். அதெல்லாம் சும்மா போக முடியாது. அப்போ எங்களுக்கு புகழ்பெரிய வரங்கள் வேண்டும். முத்தாரம்மா, உங்களுக்கு அப்படி வரம் வேண்டும் என்று சொன்னா சரி, தவத்தை செய்து வரத்தை வாங்கி கொடு. ஓஹோ, தவறம் தானே வரம் கொடுப்பீங்க. ஆமா என்று சொல்ல அம்மைமார்கள் 8 பேர்களும் ஆடி கைலாச மலையிலே பகவானை நோக்கி தவம் இருக்கணும்னு சொல்லி காளிமார்கள் 8 பேரும் புறப்படுகிறார். அதாவது